லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. முப்பாட்டன் முருகன், தமிழ் முருகன் இப்போ அரசியலில் முப்பாட்டன் முருகனுக்கு வந்துட்டீங்களா? ஆமாம், அரசியலில் முடித்து இப்போ சினிமா பக்கமாக போயிட்ட மாதிரி இருக்குது. இப்போ தெலுங்கு திரையுலகத்தில் எடுத்தாங்க ஜூனியர் என்டிஆர் அந்த தயாரிப்பாளர் வம்சி அவர்கள் வந்து முருகர் வந்து வடநாட்டில் தான் பிறந்தார்ன்ற ஒரு கருத்தாக இருக்கட்டும், அல்லு அர்ஜுன் வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்க அதுவாக இருக்கட்டும், அப்புறம் சேயன் அப்படின்ற தலைப்பில் சிவகார்த்திகேயன் ஒரு முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு படங்கள் இருக்கட்டும், இப்போ புதியதாக அவதாரம் எடுத்திருக்கிற வெற்றிமாறன் அவர்கள் தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு டைட்டிலை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எதற்கு என்ன காரணத்துக்காக திடீர்னு தமிழ் சினிமாவில் முருகனுடைய அவதாரம் ரொம்ப பிரபலமாகுது, அது ஒரு பேசுபொருளாகுது? அதான் சில விஷயங்களை வந்து நம்ம உணர்தலுக்கானதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முருகன்கிறது உணர்தலுக்கான, முருகன் மட்டும் இல்லை, இறையருள், ஆற்றல், பேராற்றல், பிரபஞ்ச ஆற்றல், இயற்கை, கடவுள், சிவன், இயேசு, அல்லா அப்படின்னு என்னென்னமோ சொல்கிற உணர்வு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து உணர்தல் சம்மந்தப்பட்டது. நம்ம அதை எப்படி உணர்றது? நீங்கள் வந்து இருக்குங்கிறத ஒரு தாய்ப்பால், ஒரு அம்மா குழந்தை வந்து அழுத உடனே மார்பகத்தில் இருந்து பால் வந்து தன்னாலே வந்து கசிய பீச்சி அடிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் அந்த குழந்தை அழுததுக்கும் அம்மாவுக்கும் எந்த கனெக்டும் கிடையாது. அது தூரத்தில் இருக்கும், அந்த குழந்தை இங்கே இருக்கும், நம்ம இங்கே தள்ளியிருந்தா கூட அது உணர்தலாக அது வந்து நடக்கிற இதையெல்லாம் வந்து உங்களால் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது. அப்படி இறையருள் அப்படிங்கிறதையும் வந்து அப்படி தான். நான் வந்து இறை மறுப்பாளன், கடவுள் மறுப்பாளன், ராமசாமியார் கூட சுற்றி வச்சு அதையும் பார்த்தாலுமே இதை வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு பீரியட் வரும். அதே மாதிரி இப்போ வந்து முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிறது வந்து மீண்டெழக்கூடிய ஒரு காலமாக எனக்கு தோணுது. இதை வந்து நம்ம சீமான் அவர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2015 நினைக்கிறேன், 2014-15 அந்த சமயத்தில் தான் வந்து சீமான் அவர்கள் வந்து முப்பாட்டன் முருகன் அப்படின்னு வேலையும் தூக்கிட்டு வேட்டி சட்டை பச்சை சட்டை போட்டு அவர் அதை இது பண்ணார். வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அது ஒரு பண்பாட்டுக்கான ஒரு அரசியலாக முன்னெடுக்க ஆரம்பித்தார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு முருகனுக்கான ஒரு அரசியல் ரீதியான ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மகிட்ட முருகன்கிறது நம்மளுடைய காலங்காலமாக எல்லார்ட்டையும் இருக்குது. காவடி தூக்கரெல்லாம் ஆரம்பித்து இது பண்ணுறது, மொட்டை போடுறது, வைக்கிறது, அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அரசியலில் ஒதுக்கப்பட்டு இருந்த ஒரு இறை வழிபாட்டு முறையை சீமான் அவர்கள் முன்னெடுத்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வரிசையாக திமுக திராவிட கூடாரம் வரைக்கும் அதை முன்னெடுக்க வேண்டிய, பாஜக கையில் எடுத்துச்சு, அப்படி இப்படின்னு வரிசையாக எல்லாருமே வந்து முருகனை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள. ஏன்னா தமிழ்நாட்டில் முருகன் தான் செல்வாக்கு, எல்லாரும் எடுத்துட்டாங்க. ஆமாம், எல்லாருமே எடுத்துட்டாங்க. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு பேரே கொண்டவர். வேறு எந்த இருக்கும் வந்து இந்த அடைமொழி இருக்கான்னு தெரியல. ஆனால் முருகனுக்கு மட்டும்தான் இந்த அடைமொழி. தமிழ் கடவுள் பேசுனது, வச்சது, அவர் இது பண்ணது எல்லாமே. நீங்கள் இறையே சீமான் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் இறையே வந்து கடன் கொடுத்தவங்கடா, வாடகை விட்டு ஜெயிலையே வாடகை விட்டு சுண்ணாம்பு அடித்து வாடகை விட்டவங்கன்னு வடிவு சொல்கிற மாதிரி இறையே நாங்கள் வந்து எல்லாருக்கும் இரவல் கொடுத்தவர்கள் மாதிரி தமிழர்களும் இந்த இறையை வந்து பிரிக்க முடியாது. இவர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதியில் போய் எடுத்து போனீங்கன்னா அது தமிழர்கள்ட வந்து தான் நிற்கும். அப்படி இப்படி மீண்டெழக்கூடிய முருகனுடைய அரசியல் நகர்வு இப்போ வந்து திரை இதுக்குள்ளேயும் வந்திருக்கு. அது இன்றைக்கி சர்ச்சையாக மாறுது. அது என்னென்னா, நம்ம இப்போ ஒரு இறைவனை எங்கள் சாமியை நாங்கள் மட்டும் தான் கும்பிடணும், நீ கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ பெத்லகேத்தில் பிறந்த யூதரான இயேசு கிறிஸ்துவை வந்து உலகம் முழுக்க வணங்குறாங்க. அவரை வந்து அதை இது பண்ணுறாங்கள, நம்பிக்கை சார்ந்தது. அதுக்காக இயேசு வந்து இங்கே தான் வந்து இப்போ தமிழராக பிறந்தார்ப்பா, இங்கே வண்ணார்பேட்டையில் தான் இருந்தார்ப்பா, இல்லை திருநெல்வேலியில் பிறந்தார்ப்பா, திருநெல்வேலிக்காக இருப்பா, தமிழில் இருப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவருடைய ஆர்ஜின் என்னவோ அவரை அப்படியே நம்ம மதிப்பதும் கொண்டாடுறோம். இங்கே இருக்கிற தமிழனை உணர்றான், அது அப்படி தானே நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் அவர்களுடைய இதையுமே அதை அப்படி தானே மதிக்கிறோம். ஒரு அரபு தேசத்திலிருந்து வந்தவர், அரபு தேசத்து மதம், அந்த மதத்தை நான் உள்வாங்கலாம், நான் அந்த மதத்தின் வழிபாட்டுக்காரனாக மாறலாம், அப்படி பண்ணுறாரு. இப்போ என்ன சிக்கல்னா, முருகனை வடநாட்டில் பிறந்தவர்னா அடுத்து நீ வந்து சொல்ல அவர் ஹிந்தி பேசினாரு, மலையாளம் அப்படி இப்படி ஆரம்பிப்பீங்க. இப்போ கணபதி வந்து வடநாட்டில் இருந்தனால இப்போ இவரும் அங்கே தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, மனித சமூகம் இன்னைக்கு தங்களுக்கான வரையறையாக இதையெல்லாம் பிரித்து வச்சுக்கிடும். நிலப்பரப்பு இன்னைக்கு இருக்கிற இந்தியா அன்றைக்கு இருந்ததா? இல்லை. இன்றைக்கு இருந்த இந்த மாதிரியான தமிழ்நாடு எல்லை, கேரளா எல்லை அப்படின்னு பிரிஞ்சு எல்லாமே நம்ம பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இருந்த நில வரையறை அப்படி தான் இருந்ததுக்கு மேலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அதுக்கு தப்புல மாற்றுறோம். அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிறவர்கள் நீ அந்த ஆந்திராக்காரம்பா அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு தான் அது ஆந்திரா, அன்னைக்கு
அது ஒரு தமிழர் பிரதேசமாக தான் ஒரு இருக்கும், மாகாணம் மாதிரி எல்லாரும் இதாக தான் இருக்கும். அப்படி இறை அந்த காலகட்டமோ அந்த வழிபாடுகள் இருந்த காலகட்டத்தையோ நீங்கள் வந்து இந்த மொழி சார்ந்த இதுக்குள்ளே சுருக்க வேண்டியது இல்லை தான். அதே சமயம் அந்த மக்களுக்கான ஒரு இறை வழிபாடு அவர்களுக்கான பேஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அதை அப்படியே மதிக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். இப்போ முருகனை பற்றி நீங்கள் படம் எடுக்கிறது தவறான்னு கேட்டால் தவறெல்லாம் கிடையாது. யாருனாலும் முருகனை பற்றி படம் எடுக்கலாம். சிவனை எல்லாரும் கொண்டாடுறாங்க. சிவனுடைய ஆதி பார்த்தீங்கன்னா தமிழர்கள்ட்ட தான் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் அதை அந்த அடிப்படையில் நீங்கள் கொண்டு போங்க, கும்பிடுங்க, குறிஞ்சி நினைத்த தலைவன் யார், இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு பேசுங்க, முருகனை பற்றி கேடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே வடநாடுன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கொண்டு போய் எப்படி வரலாற்று திரிவு பண்ணுவீங்க அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து அதை எதிர்க்க வேண்டிய தேவை வருது. இந்த புள்ளியில் இருந்தால் எதிர்வினை வருது. இது வந்து இது இப்போ அடுத்தடுத்து படங்கள் இப்போ என்டிஆர், ஜூனியர் என்டிஆர், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அல்லு அர்ஜுனா, இப்போ நான் சிவகார்த்திகேயன் ஒரு படம் எடுக்கிற சேயோன், இன்னும் வரிசையாக வருது. இதெல்லாம் வந்து சமீபத்தில் நடந்தது. இந்த சர்ச்சையை உண்டு பண்ணது ஜூனியர் என்டிஆருடைய அந்த போஸ்டர், அந்த டைட்டில் வார்த்தை. அதற்கு சமமாக இன்றைக்கு வந்து நம்ம வெற்றிமாறன் அவர்களுடைய, எனக்கு இதுக்கான பதிலடியாக நான் அதை பார்க்குறேன். வெற்றிமாறன் எனக்கு வந்து மிக பிடித்த இயக்குநர்களில் ஒருத்தர். அவருடைய ஒவ்வொரு காட்சி அமைப்புகளும் சரி, வசனங்களும் சரி, எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த ஒரு இயக்குனர். ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே அவர் வந்து அரசியல் பேச மாட்டார். அவருடைய படங்கள் வந்து அதுதான் ஒரு படைப்பாளியுடைய சிறப்பே. இப்போ என்னுடைய படைப்பு பேசிடுச்சு அவ்வளோதான். அதை வச்சுட்டு நான் வந்து அரசியல் பண்ணி அனுதாபம் தேடி வச்சு அந்த வேலையெல்லாம் கிடையாது. அது ஒரு வெற்றிமாறனுடைய சிறப்பு. இப்போ இதில் வந்து இந்த சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தோடைய அது சங்க காலத்தில் வந்து முருகன் எப்படி இருந்தாப்புல, பின்னாடி எப்படி மடைமாற்றப்பட்டது அப்படிங்கிற இதை சொல்லக்கூடிய ஒரு புதினம் அது. அதை வந்து எடுத்து வழக்கம் போல் வெற்றிமாறன் அசுரன் படத்தை இப்படி வெக்கை நாவலில் எடுத்துகிட்டு அவர் ஒரு அரசியலை அதை வந்து படமாக அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறாரு. அதெல்லாம் ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட்டு. ஆனால் அதை வந்து கமர்ஷியலாக கொடுத்து அதை பார்வையாளர்களை ரசிக்க வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வணிக ரீதியாக வெற்றி பெற வைக்கிறது தான் ஒரு இயக்குனருடைய சிறப்பே. சும்மா படம் எடுத்துன்னு சும்மா நான் வந்து எடுத்தேன் சார், நான் அப்படி எடுத்தா நான் ஒருத்தரும் பார்க்கலன்னு இல்லை. உங்களை நம்பி படம் போடக்கூடிய இப்போ தயாரிப்பாளர் வந்து வருவாயோட செழிப்பாக இருக்கணும். அப்போ தான் அடுத்து இன்னொரு வர முடியும். அப்போது அந்த படம் நீங்கள் பேசுகிறது அரசியல் தான் பேசுகிறீங்க. அரசியல் அது வணிகமாகவும் வெற்றி பெறணும். அது முக்கியமான வெற்றிமாறன் அவர்களிடம் அந்த சிறப்பு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராகவும் இன்றைய வரைக்கும் வெகு குறைவான படம் எடுத்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு இயக்குனராக இருக்கிறதுக்கு தான். அவருடைய அசுரன் படம், வட சென்னை ஆரம்பித்து பொல்லாதவன், ஆடுகளம் எல்லாமே அவர் எடுத்த ஜானர் பாருங்களேன். எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி, ஒவ்வொரு ரகம். எந்த யாரா நீ எந்த ஒரு விசாரணை. இப்போ சென்னை ரஞ்சித்துக்கு இந்த ஜானருக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருப்பாப்புல, இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அடையாளத்துக்குள்ள. இப்போ அவரால் ஒரு திருநெல்வேலி கதையை எடுக்க முடியுமான்னா கொஞ்சம் இதுதான். ஆனால் அவர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி கூட அவர் சொல்கிறாரு, கமலை வச்சு ஒரு மதுரை படம் எடுக்கணும்னு, அது பண்ணலாம். ஆனால் இப்போ வெற்றிமாறன் வந்து அதையெல்லாம் உடச்சி அவர் ஒவ்வொரு ஜானராக வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளம் அது வேற ஒரு களம். வெறும் சேவல் சண்டை வச்சு என்னப்பா படத்தை எடுப்பீங்க, அது அதில் ஒரு மனித உணர்வை உள்ளுக்குள்ளே சேர்த்து ஒரு ஈகோவை கொண்டு வந்து அதுக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை பேசி அது எப்படி ஒருத்தனோட வாழ்க்கை விளையாடுதுன்னு அப்படி அழகாக கொண்டு வர. அதே மாதிரி இந்த தமிழ் கடவுள் முருகன்கிற இந்த டைட்டிலே ஒரு டைட்டில் அதான். இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். இப்போ அவர் முருகன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம், முருகன் வச்சிருக்கலாம், இல்லை சேயோன், அதை வந்து அவங்க வச்சு நிறைய பேர்கள் முருகனுக்கு ஏகப்பட்ட பேர், குறிஞ்சி நினை தலைவன் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஆனால் அவர் குறிப்பிட்டு தமிழ் முருகன் அப்படின்றத வச்சது அந்த வார்த்தையே வந்து எதிர்வினை தான். நீ பேசுகிற அரசியலுக்கு எதிர்வினை அப்படிங்கிறது அந்த டைட்டில். அது அண்ணன் அறிவுமதியோடைய புத்தக தலைப்பாக இருந்தாலும் கூட அதை திரைப்படமாக வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு. இப்போ அதுக்கு நடிகராக தனுஷை தேர்வு செய்கிறது, ஒரு நல்ல நடிகர். அதில் வந்து தனுஷை வைத்து நம்மளுடைய அரசியலை, தமிழர்களுடைய அரசியலை பேசுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல யுக்தி தான். அது வெற்றிமாறன் அவர்கள் சிறப்பாக செஞ்சிருக்கா. எனக்கு இந்த டைட்டிலே அது இப்போ அந்த உருவான இந்த சர்ச்சைக்கு நடுவில் நீ என்னவும் சொல்லு, தமிழ் கடவுள் முருகன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ என்னதை செய்வேன்? அப்போது உங்களுக்கு நீங்கள் உரித்துள்ளவன் அமைதியாக இருந்தால் ஊரில் உள்ளவெல்லாம் ஆட்டைப்படுக்கு வரும். அப்போ உங்களுடைய சொத்தை நீங்கள் வந்து பாதுகா. நீ எங்கே கும்பிடு, யாரும் மறக்கல உடனே நீ கும்பிடு, அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இப்போ இயேசு கிறிஸ்துவ கும்பிடுறத வந்து அங்கே அவர்கள் வந்து மறுக்கிறாங்களா? உலகம் முழுக்க பரவுறது தான் ஒரு இது. அதே மாதிரி முருகனுடைய எழுச்சி காலம் போல இருக்குது. அதுக்கான முன்னோட்டமாக சீமானவர்கள் கொடுத்த தூக்கிய வேலு, முப்பாட்டன் முருகன் அடைமொழி, இல்லை இந்த முப்பாட்டன் முருகன்கிறதே வந்து சீமானவர்கள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அதான் அரசியல் அது பேசு பொருளாக.
ஆரம்பித்து வச்சார். ஒரு பண்பாட்டு அதெல்லாம் வந்து நம்ம குறைச்சி முடியாம அவர் ஒரு பண்பாட்டு அசைவுகளை உருவாக்கியதில் சீமான் அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அது இன்னைக்கு திரையுலகத்திலையும் இதாகுது. ஏன்னா இந்த இடத்துல முருகனுடைய சிறப்பாக வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சில விஷயங்களை வந்து வெளியே சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஆனால் சில விஷயங்கள் வந்து உணர்தலுக்கானது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இறை அருளை உணர தான் முடியும். நீங்கள் அதை வந்து காற்று மாதிரி அதை நீங்கள் சுவாசிக்கிறேன், நான் சுவாசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி நிரூபிங்க? அது மாதிரி இது வந்து ஒரு அனுபவம். வடவள்ளி முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போகணும். நான் அதை எழுத கூட செஞ்சுருக்கிறேன். அப்போ அந்த கோயில் போயிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு முருகனை பார்த்து வழிபட்டு வெளியே வர்றோம். வெளியே வந்தால் அன்றைக்கு எங்களுக்கு திருமண நாளோ ஏதோ ஒரு முக்கியமான நாள். 2017ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். போயிட்டு வெளியே வர்றோம். வெளியே வந்தால் பக்கத்தில் இடதுபுறம் திரும்பினா ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் பலூனு இந்த பொம்மை விற்கக்கூடிய ஒருத்தர் குச்சி கம்பில் வச்சுருப்பாங்கள்ல, அப்படி நிற்கக்கூடிய ஒருத்தர் நின்னார். இந்த பெரியவர் வாரம் நின்னார். அந்த அண்ணன் எங்களை பார்த்தோன்னே, கண்ணா இங்கே வாமா அப்படின்னாரு. அதனால் சரி பெரியவருக்கு போகிறேன்னு கூப்பிட்டு போனேன். இது வந்து கபாலி பிரசாத் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து திருநீர் பூச வந்தார். சரி அப்படின்ட்டு நானும் என் மனைவியும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதங்களும் அவர் தீசி பூசி விட்டார். என்ன தாத்தா எதுவும் வந்து விசேஷமானமா இதா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு அவர் இது பண்ணுறார். சரி அப்படின்ட்டு நாங்களும் வந்து ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்ட்டு அதெல்லாம் கிளம்பி ஒரு 10 அடி நடந்திருப்பேன். அப்போ என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது, திரும்பி பார் அப்படின்ட்டு. அவன் சொல்லும்போது கூட சிலிப்பாக இருக்குது. அப்போ நான் திரும்பி பார்க்குறேன், அந்த இடத்துல அவர் இல்லை. அவர் எனக்கு திருநீர் பூசி விடும்போது அவருடைய உடல் வந்து நடுங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது அவ்வளோ வயது முதிர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். வயது முதிர்ந்த ஒரு மனிதர். நான் வந்து திரும்பி பார்க்கும்போது இங்கே இல்லை. அவர் அந்த இடத்துல அதெல்லாம் நான் டக்குன்னு நான் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அவர் எனக்கு திருநீர் பூசி விட்டார், எங்களுக்கு திருநீர் பூசி விட்டார். நாங்கள் பைக்கை நோக்கி போகிறோம். வண்டி எடுத்து போண்டி தானே, நான் ஏன் திரும்பி பார்க்கணும்? அப்போ என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது திரும்பி பாரு அப்படின்னு சொல்லுது. நான் திரும்பி பார்க்குறேன், அங்கே தாத்தா இல்லை. அதனால் டக்குன்னு ஓடி போகிறேன். அந்த இடத்துல பார்க்குறேன், உள்ளே சுற்றி பார்க்குறேன், கோவில் முழுக்க சுற்றுறேங்க. அவர் இல்லை. அவர் அப்படியே ஓடி போனால் கூட சுற்றி போக முடியாது. இந்த இடம் முழுக்க எங்கேயுமே இல்லை அவர். இது ஒரு அமானுஷம். வடவள்ளி முருகன் கோயிலில் எங்களுக்கு நடந்த ஒரு வினோதமான இது, ஒரு ஆச்சரியமானது. நான் வந்து நான் அதை அப்படி பிடிச்சிக்கிறேன், முருகனுடைய அருளாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். இதை சொன்னால் அது வந்து காமெடியாக கூட இருக்கலாம், அது அவரவருடைய மனநிலை. ஆனால் நான் வந்து அதை அப்படி உணர்றேன். அது ஏதோ ஒன்று. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் இதில் இதாகி உலகம் முழுக்க எல்லாராலையும் வந்து எனக்காக ஆதரவு கிடைத்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. சில விஷயங்கள் வந்து அப்பாற்பட்டது. அப்படி வடவள்ளி முருகன் கோயில் வந்து ரொம்ப ஒரு மனதிற்கு சில இடங்கள் வந்து நெருக்கமானதாக இருக்குது. அது மாதிரி பெசநகர் சர்ச்சு, அது மாதிரி பெரம்பூர் சர்ச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமானது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான, வாரத்தில் எப்படியும் வந்து ஒரு முறை போயிருவோம். அந்த மாதிரி சில இடங்கள் வந்து ரொம்ப நெருக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அங்கே உள்ள மனிதர்களை பார்க்குறது இதெல்லாமே வந்து இதாக இருக்கும். அங்கே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு தம்பி இருக்காப்புல, பூசகர், சந்தோஷ்னு பேர். அவர் எப்போ போனாலும் வந்து அவர் எந்த சன்னதியில் இருந்தாலும் சரி, உடனே போய் எனக்கு ஒரு துண்டு பூவாவது கொண்டு வந்து கொடுத்தா தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு அன்பை வந்து பொழியக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம பொதுவாக நீங்கள் வந்து பூசகர்கள் பற்றி இப்படி சொல்லுவீங்க, ஆனால் அதுக்கெல்லாம் நேர்மாறான மனிதர்கள் இருக்காங்க. அப்போ சில இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து சில உணர்வுகளை கடத்தக்கூடியது. எல்லா கோயில்களுக்கும் எல்லா இடமும் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்காது. எல்லா தேட்டரும் போய் உங்களுக்கு இந்த தேட்டரில் பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சில பேர் ஒரு வச்சுப்பாங்க. அது மாதிரி சில அனுபவங்களுக்காக சொல்கிறேன். இந்த அனுபவத்தை உரையாடலுக்காக வந்தது. இது உணர்தலுக்கானது, சில இறையாற்றல் அப்படிங்கிறது. அப்படி இந்த காலகட்டத்தில் முருகனுடைய எழுச்சி காலத்தை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஜோதிடர்கள் ஒரு பக்கம்னு நினைக்கிறேன். ஒரே இப்போ வந்து முருகன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வடவள்ளி முருகன் எல்லாம் முந்தி ஃப்ரீயாக இருக்கும். இப்போ போக முடிய மாட்டேன். செவ்வாய்க்கிழமை எல்லாம் நாங்களும் இப்போ செவ்வாய்க்கிழமெல்லாம் போகிறதில்லை. இப்போ நீங்கள மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரும் பார்க்க வேண்டியதான். ஆமாம், இப்போ என்ன ஃபுல் கூட்டம் தான். எல்லாம் ஜோதிடர்கள்லாம் சொல்லி கிளப்பி முருகன் கோயில் போனால் இது நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு தளத்துக்கும் இதாகுது. அப்படி போகும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது. இயல்பாக போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் மாறி போச்சு.
அப்போ ஏதாவது மற்ற நாட்களில் தான் போய் பார்க்குற சூழல் உருவாகுது. ம். அப்படி சில இடங்கள் வந்து ரொம்ப இதானது. இன்னைக்கு முருகன் எழுச்சி காலம். அதை அண்ணன் வெற்றிமாறனும் வந்து கையில் எடுத்திருக்கிறார். அண்ணன் வெற்றிமாறன் அவர்களுடைய அரசியல் பதிலடியை திரைப்படமாக பார்க்க ஆர்வமாக இருக்கு. ஏன்னா அவருடைய அசுரன் படத்தில் ஒரு காட்சி வந்து ரொம்ப கிளாசிக்கலான காட்சி இருக்கும். தனுஷை காலில் உள்ள வச்சு இது பண்ணி அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கான எதிர்வினையை வந்து ஒரு அழகான ஒரு காட்சியாக வந்து அந்த கழிவறையை நோக்கி போகும்போது அவன் அந்த பையன் மூத்தவன் வில்லனை நோக்கி அடிச்சுட்டு, நீ சொல்லு உன் பொண்டாட்டி புள்ள தேட்டரில் வேலை பார்க்குறான் அவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லு, சின்னசாமி மகன் உன்னை அடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற டயலாக் இருக்குல்ல. அடிச்சதை விட அடிச்சதை சொல்லுன்னு சொல்றது வந்து மிகச்சிறந்த அரசியல். அவனுக்கான எதிர்வினையை கொடுக்கறது, அடி கீழே உள்ளதை அடிமைப்படுத்துறது இல்லை, அதுக்கு நான் எதிர்வினை கொடுக்கறது சொல்ல முடியாதுல்ல. அடி வாங்கிட்டு மூடிக்கிட்டு எதுக்கு செஞ்சோம் அவனை கொண்டுவான், ஆனால் அவன் எதுக்கு செஞ்சான் அப்படிங்கிறத அவனால் வாழ்நாள் முழுக்க சொல்ல முடியாது. அது அவமானம் வந்து முக்கியமானது. அப்படி ஒரு அரசியல் ரீதியாக அண்ணன் வெற்றிமாறன் வந்து மிகச்சிறந்த இயக்குனர். அவர் வந்து அரசியல் பேசுறது இல்லை, ஆனால் மிகச்சிறந்த அரசியலை அவருடைய படைப்புகள் பேசும். தமிழ் கடவுள் முருகன் வந்து அந்த படைப்பும் வந்து அப்படியான அரசியலை பேசும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கு. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.